Hi advocate friends. Pecuniary jurisdiction of a civil court. இதை பற்றி பார்ப்போம். தமிழ்நாட்டில் சிவில் கோர்ட்டோடைய பெக்யூனரி ஜூரிஸ்டிக்ஷன் என்ன? பெக்யூனரி ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் முன்சிஃப் கோர்ட்டில் வந்து அப் டு 1 lakh வரலையும், above 1 lakh and up to 10 lakh சப்கோர்ட்டோடைய ஜூரிஸ்டிக்ஷன், above 10 lakh up to 1 crore டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டோடைய ஜூரிஸ்டிக்ஷன். இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சரிங்க சார், இப்போ ஒரு சூட்டு வந்து ஃபைல் பண்ணிடுறீங்க ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷனில். அந்த சூட்டு நடந்துகிட்டு இருக்குது. ஒரு கட்டத்தில் நம்மளுடைய கிளைண்ட் வராப்பில் வந்துட்டு, சார் எனக்கு அடிஷ்னலாக எந்த ரிலீஃபும் வேணும், எனக்கு இந்த வழக்கிலேயே எனக்கு அடிஷ்னலாக இந்த ரிலீஃபை எனக்கு வந்து வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே ஆர்டர் 6 Rule 17 அப்ளிகேஷனை ஃபைல் பண்ணுவோம். ஃபைல் பண்ணி அப்புறம் அதை அதர் சைடு கவுண்டர் போடுவாங்க, என்கொயரி நடக்கும், அந்த பெட்டிஷனை அலோவ் பண்ணுவாங்க. அதன் பின்னாடி நம்ம அமெண்டட் பிளைன் காப்பி கொடுப்போம். இப்போது அந்த அமெண்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நம்ம அடிஷ்னலாக கேட்குற ஒரு ரிலீஃப் அல்லது புதுசாக கேட்குற ஒரு ரிலீஃப், அதுக்கு நம்ம வேல்யூ பண்ணணும்ல, அதுக்கான கோர்ட் ஃபீ நம்ம பே பண்ணணும்ல. அப்போ அப்படி பார்க்கும்போது நீங்கள் புதுசாக கேட்குற ஒரு ரிலீஃபோ இல்லை அடிஷ்னலாக கேட்குற ரிலீஃபோ வச்சு பார்க்கும்போது அந்த ரிலீஃபோட வேல்யூ நீங்கள் ஒரிஜினல் சிவில் கோர்ட் எதில் ஃபைல் பண்ணியிருக்கீங்களையோ அதனுடைய வேல்யூவை விட, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப் டு 1 lakh அப்படின்னா நீங்கள் வந்து முன்சிப் கோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருப்பீங்க. இப்போ இங்கே நீங்கள் அமெண்ட் பண்ண அப்ளிகேஷன், அமெண்ட்மெண்ட் அப்ளிகேஷன் போட்டு அமெண்டட் பிளைண்ட் பிரகாரம் இப்போ நீங்கள் ஃபைல் பண்ணியிருக்கிற கோர்ட்டை விட பெக்யூனரி ஜூரிஸ்டிக்ஷன் அதிகமாக இருக்கிற கோர்ட்டில் நடத்துகிற மாதிரி வருது. அப்போது அந்த கோர்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தா, நம்ம ஆர்டர் 7 Rule 10 ஆஃப் சிபிசியின் படி அந்த பிளைண்ட்டை ரிட்டர்ன் பண்ணணும். ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அந்த பிளைண்டிஃப்க்கு ஒரு டைரெக்ஷன் கொடுக்கணும். என்னென்னா, இந்த பிளைண்ட்டை எடுத்துகிட்டு போய் இந்த பெக்யூனரி ஜூரிஸ்டிக்ஷனுக்கு உள்ள காம்பீட்டன்ட் கோர்ட்டில் ஃபைல் பண்ணுங்க அப்படின்ற டைரெக்ஷனோட ஆர்டர் 7 Rule 10 ஆஃப் சிபிசியில் ரிட்டர்ன் பண்ணணும். அப்படி ரிட்டர்ன் பண்ணிட்ட பிறகு அந்த பிளைண்ட்டை நம்ம எடுத்து நம்ம கிளைண்ட்டுக்கிட்ட சொல்லி, இந்த மாதிரி நம்ம இதனுடைய ஹையர் ஃபோரத்தில் தான் நம்ம ஃபைல் பண்ணணும், ஏன்னா இதனுடைய பெக்யூனரி ஜூரிஸ்டிக்ஷன் நம்மளுடைய அமெண்ட்மெண்ட்டை பொறுத்து ஹைக் ஆயிடுச்சு, அதனால் அந்த கோர்ட்டில் தான் நம்ம ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாம் அந்த அப்ராப்ரியேட் கோர்ட், காம்பீட்டன்ட் கோர்ட்டில் ஃபைல் பண்ணணும். இதை சொல்கிற ஒரு சுப்ரீம் கோர்ட் வழக்கை நம்ம பார்ப்போம். தேவேந்திர சிங் வெர்சஸ் போல்ராம், AIR 1991, பேஜ் நம்பர் 157. இதில் சொல்கிறாங்க, அப்போது டியூரிங் பெண்டன்சி ஆஃப் தி சூட் நம்ம ஒரு அமெண்ட்மெண்ட் பெட்டிஷன் போட்டு நம்ம அடிஷ்னல் ரிலீஃபோ இல்லை ஏற்கனவே இருக்கிற ரிலீஃபோ ஆல்ட்ரு பண்ணி வேறு ரிலீஃபோ நம்ம கேட்கும்போது அதனுடைய பெக்யூனரி ஜூரிஸ்டிக்ஷன் ரைஸ் ஆகும் பட்சத்தில் அதை அந்த கோர்ட் ஆர்டர் 7 Rule 10 பிரகாரம் உடனடியாக ரிட்டர்ன் பண்ணணும். ரிட்டர்ன் பண்ணி அதனுடைய காம்பீட்டன்ட் கோர்ட்டில் ஃபைல் பண்ணுங்கள் அப்படிங்கிற டைரெக்ஷனோட அந்த பிளைண்டிஃபை அனுப்பிடணும். இந்த ரூலிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.